+2 மாணவர்களுக்கு சாணக்கியா வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழிகாட்டி நிகழ்ச்சி கலங்கரை விளக்கம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை வேலுடையார் பள்ளி வளாகம், திருவாரூர். அனுமதி இலவசம். அகில இந்திய ஒர்க்கிங் பிரசிடென்ட் மதிப்புக்குரிய நிதின் நபீன் அவர்களுடைய நாளைக்கு நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுவிட்டு 19, 20, 21 ஆகிய 3 நாளுக்கும் டெல்லி இருந்துட்டு மறுபடியும் 23ஆம் தேதி பாரத நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மதுராந்தகம் பகுதியில் பேச இருக்கிறார்கள். அது சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள், மதிப்புக்குரிய தமிழ் மாநிலத்தினர் ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள், திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றும் தோழமை கட்சியுடைய பாரிவேந்தர் மற்றும் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும். அதாவது அவங்க வேணா காப்பி எடுத்துன்னு சொல்லியிருக்கலாம். ஏற்கனவே 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. இப்போ 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பழைய 2021 தேர்தலில் 1500 ரூபா அறிவிச்சிருந்தாங்க. அது திமுக தேர்தல் அறிக்கை பார்த்த ஒன்றும் அறிவிக்கல. அதே போல தனியார் நிகழ்ச்சியில ராசா அவர்கள் பேசும்போது திருமாவளவன் அவர்கள் தலித் தலைவர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தற்போது வளர்ப்புல ஒரு இதோட அடையாளப்படுறது சரியாக பாக்குறீங்க. அதாவது ராசா அவர்கள் அவங்களுடைய கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டணியில் இருக்கும்போது ஒரு தலைவரை அதனுடைய அமைப்பு ரீதியாக அல்லது ஜாதி ரீதியாக பற்றி பேசியிருக்கிறான்னு சொன்னால் அதை பற்றி அவர்கள் தான் விமர்சனம் செய்ய வேண்டுமே தவிர நான் விமர்சனம் செய்ய முடியாது. என்னால் என்ன சொல்ல முடியும்னா, இதே மாதிரி பெண்களை இழிவுபடுத்தியும் ஜாதிகளை இழிவுபடுத்தி பேசுகின்ற கட்சி திமுக கூட்டணி இருக்கிறது என்பதை தான் என்னால் சொல்ல முடியும். 23 வருவீங்கள மேடையில்